நான் துவங்கின செய்தியினுடைய சாராம்சம். இனிதான் நம்ம அதுக்குள்ளே போகிறோம். அல்லேலூயா. நாம் அந்த ஆரம்பமாக பார்த்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து 4 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 64வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும். ஆமென். அப்படி ஒரு வார்த்தை செபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி சத்துருக்களுக்கு உம்முடைய நாமத்தை தெரிய பண்ணுகின்ற தெய்வம் நீர். அதை இன்றல்ல நேற்றல்ல காலாகாலங்களுக்கு நீர் செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை வேதம் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது. நீர் மனிதனை போல் அல்ல. உம்முடைய சிந்தனையும் உம்முடைய செயல்களும் உம்முடைய வழிநடத்துதல்களும் உம்முடைய பாதுகாப்பும் ஆச்சரியமானவைகளாய் இருக்கிறது. அதை எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அனுபவிக்க, இன்னும் ஆழமாய் இவைகளிலே நாங்கள் பயணிக்க இந்த வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் கர்த்தர் நீர் மாற்றி தருவீராக. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. சகல துதி கன மகிமை நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மகிமை, உம்முடைய நாமத்தின் இரக்கம் சம்பூர்ணமாய் வெளிப்படட்டும். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, சத்துருக்களுக்கு தம்முடைய நாமம் இன்னது என்பதை, தன்னுடைய பெயரின் மகத்துவம் இன்னது என்பதை ஒவ்வொரு இடத்திலும் தேவன் காலாகாலங்களுக்கு வெளிப்படுத்தி தம்முடைய நாமத்தை தன்னை சார்ந்திருந்த தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுத்தி வருகின்ற தெய்வம் நாம் ஆராதிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே 4 காரியத்தை பார்த்தோம். எப்படி வானங்களை கிழித்து இறங்கி அவர் சத்துருக்களுக்கு வெளிப்படுகின்றார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக, உருக்கும் அக்கினி எரிகின்றது போல சத்துருவுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய மகத்தான பெயரை பிரஸ்தாபம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக, தண்ணீரை அக்கினியானது எப்படி பொங்க பண்ணுகின்றதோ அதே வண்ணமாக சத்துருவையும் பொங்க பண்ணுகிறார் என்று சொல்லி அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றார். நான்காவதாக, பர்வதங்கள், அசையாமல் இருக்கிற பர்வதங்கள் கூட அவருடைய நாமத்திற்கு முன்பு உருகும்படிக்கு கிரியை செய்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சத்துருவுக்கு அவர் வெளிப்படுகிறதற்கு இந்த 4 காரியங்களை வச்சு பார்க்கும்போ தேவன் மகிமைப்பட, தேவனுக்கு விரோதமாய் சத்துருவாய் யார் நின்றாலும் அங்கே கர்த்தர் தம்முடைய மகத்துவம் நிறைந்த மகிமையை தம்முடைய அற்பமான ஜனத்தின் மூலம் தெரியப்படுத்துகிறார், விளங்க பண்ணுகின்றார், கிரியை செய்கிறார் என்பதை தெளிவாய் பார்க்கின்றோம். அல்லேலூயா. இப்போ நம்ம 2வது பாட்டில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ இந்த சத்துரு யார், சத்துரு யார் அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கின்ற சத்துருவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் எப்படியெல்லாம் வெளிப்படுவார் என்பதை நாம் எந்த சூழ்நிலைமையும் தாங்கிக் கொள்ளவும் சகிக்கவும் பொறுமை காக்கவும் நமக்கு அது ஏதுவாய் இருக்கும். அல்லேலூயா. இப்ப சத்துரு யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவனை பிடித்து கொண்டிருக்கிற, தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற, தேவனையே எல்லா காரியத்திலும் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு யார் சத்துரு என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகின்றது, இந்த உலகத்தில் ஒரே ஒரு சத்துரு தான் இருக்கிறார். அல்லேலூயா.
அந்த ஒரு சத்துரு தேவனுக்கு பகையாளியாய் இருக்கிறான், தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிறான், தேவனுக்கு விரோதியாய் இருக்கிறான். ஆனபடியினாலே அவன், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுக்கு கொஞ்ச காலமே உண்டு என்பதை அறிந்து கொண்டு அவன் வேகமாக கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல தேவனை சார்ந்திருக்கிற, தேவனை பிடித்திருக்கிற எல்லா மனிதனிடத்திலும் எப்படியாகிலும் அழிக்கவும், கெடுக்கவும், கொல்லவும், திருடவும் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நமக்கு சத்துரு யார் அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு சத்துரு தான் நமக்கு இருக்கிறான். அந்த சத்துரு யார் அப்படின்னா, தேவனுக்கு சத்துருவா இருக்கிறவன், தேவனுக்கு விரோதியானவன், தேவனுக்கு பகைஞன், இருளுக்கு அதிபதி சாத்தான், பிசாசு என்று சொல்லுகின்ற ஒருவனை அல்லாமல் வேறொரு சத்துரு நமக்கு இல்லை. அல்லேலூயா. அவனை குறித்து மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அவன் ஒருவன் நமக்கு சத்துருவா இருக்கிறதுனால தேவனை பிடித்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகம் முழுவதும் சத்துருவாய் மாறும். அல்லேலூயா. அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சத்துரு, ஒரு பிசாசு தேவனுக்கு விரோதம் செய்கிறவன் இருக்கிறபடியினாலே தேவனை நெருங்கி இருக்கிற, தேவனை நெருங்க வாஞ்சிக்கின்ற, தேவனோடு கூட பிரயாணம் பண்ண விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த சத்துருவாகிய ஒருவன் எல்லாரையும், எல்லா சூழ்நிலைமையும், எல்லாவற்றையும், எல்லா அதிகாரங்களையும், துரைத்தனங்களையும் நமக்கு எதிராக, நமக்கு பகையாளியாக, நமக்கு பகைஞனாக அந்த ஒரு சத்துரு, ஒரு பிசாசு எல்லா நேரத்திலும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஓயாமல் இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு சத்துரு யார் அப்படின்னு கேட்டா, ஒரு பிசாசு நமக்கு சத்துருவாய் இருக்கிறான். ஒருவன் சத்துருவாய் இருப்பதினால் நமக்கு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிற செயல்பாடுகள் வீரியமுள்ளவைகளாக, வல்லமையுள்ளவைகளாக, அதிகாரம் படைத்ததாக, துரைத்தனங்களை உடையவைகளாய் இருக்கிறபடியினாலே வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நாம் யுத்தம் செய்கின்ற, பாடுபடுகின்ற, போராடுகின்ற சூழ்நிலைமை இருப்பதினாலே நம்முடைய சத்துரு, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அறியப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சத்துரு யார் அப்படின்னு வகையறுக்கவே முடியாது. அல்லேலூயா. காரணம், நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு தகப்பன் எதிராளியா இருக்கலாம், நாளைக்கு பிள்ளை எதிராளியா இருக்கலாம், நாளைக்கு அண்ணன் பகையாளியா இருக்கலாம், நாளைக்கு தம்பி பகையாளியா இருக்கலாம். இந்த பகைமை என்பது சொல்லுகிறது ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு நாட்களிலும் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவர்கள் நம்முடைய பகையாளிகள் அல்ல, இவர்கள் நம்முடைய விரோதிகள் அல்ல. இவர்களை இயக்குகின்ற ஒரு வல்லமை இவர்களுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறது. அதனால தான் நீங்கள் இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொன்று வரும், இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொன்று வரும், இந்த மனிதன் முடிந்த உடனே இன்னொரு மனிதன் வரும். இது புதிதாய் தோன்றிக்கொண்டே இருக்கும். இது எல்லா மனுஷனுக்கும் இயல்பாய் நடக்கிற ஒன்று. அல்லேலூயா. இதை நீங்கள் எளிதாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அல்ல எதிராளி, ஆனால் எதிராளியாகிய பிசாசு தேவனுக்கு விரோதியானவன், தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறதினாலே இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைமையிலும் நாம் பயணித்து போகின்ற வழிகளிலே எல்லாவற்றையும், நமக்கு வேண்டுமானவர்களையும், நமக்கு பிரியமானவர்களையும், நமக்கு பிரியமில்லாதவர்களையும், நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிக்காதவர்களையும் திசை மாற்றி, மடை மாற்று வேலை செய்து பிசாசானவன் நமக்கு எதிராய் கொண்டு நிறுத்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. செயல்களினாலும் வார்த்தைகளினாலும்
கிரியைகளினாலும் நமக்கு எதிராக செய்யும் பொழுது நாம் பார்க்கின்ற பார்வையில் ஒருவேளை எப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அல்ல நம்முடைய சத்துருக்கள். அல்லேலூயா. இவர்களுக்கு பின்னால் ஒருவன் இருக்கின்றான். அவன் நம்மோடு கூட இவர்களை எல்லாம் பகையாளியாய் மாற்றும்படிக்கு துரிதமாய் வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அல்லேலூயா. அவைகளை நீங்கள் இனம் கண்டுகொண்டு அவைகளை போராட வேண்டிய இடத்தில் போராடினால் கர்த்தருடைய மகத்தான கிரியைகளை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த பிசாசை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். பகையாளியாகிய பிசாசானவன் ஒருவனாயிருக்கிறான். அவனை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கும் அவனுக்கு என்ன இல்லை? சொத்து பிரச்சனை இல்லை, பட்டா சண்டை இல்லை. ஆனால் அவனுக்கு ஏன் நாம் விரோதியாய் மாறுகிறோம் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், நாம் தேவனிடத்தில் நெருங்கி போகிறதை அவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. காரணம், அவனை ஆண்டவர் வைத்த இடத்தில் அவன் பெருமை கொண்டு தேவனோடு கூட யுத்தம் பண்ணினதினால் அவன் இருந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அவனை கீழே தள்ள அவன் விழுந்தான். அல்லேலூயா. அப்படி விழுந்து போனபடியினாலே, அப்படி விழுந்து போன இடத்தில் ஆண்டவர் அற்பமாய் படைத்த மனிதனை கொண்டு வைத்தார். ஆனால் வஞ்சகத்தினாலும் பொறாமையினாலும் தேவனோடு கூட இருந்த பகையினாலும் தேவனிடத்தில் மனிதன் சேரக்கூடாதபடிக்கு ஆதியிலே ஆதாம், முதல் மனிதனாகிய ஆதாம் இடத்திலே அவன் போய் வஞ்சகமாக தேவனை விட்டு பாவம் செய்ய வைத்து பிரித்து விட்டான். அல்லேலூயா. அந்த பிரிவினால் இன்றைக்கும் மனுக்குலத்திற்குள்ளே ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா மனுக்குலத்தில் இருக்கிற மனுஷர்களும் போராடி கொண்டிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவனுக்கு பகைஞனாகிய பிசாசு, தேவனுக்கு பகையாளியாகிய சத்துரு என்று சொல்லுகின்ற ஒருவனால அநேக மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை, போராட்டத்தை வேறு வேறு விதத்தில், வேறு வேறு ரூபத்தில், வேறு வேறு மனிதர்கள் மூலமாக, வேறு வேறு சூழ்நிலைமைகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் புதிதாய் கண்டுகொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது தீருமா, முடிவு வருமானா? வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அவனுக்கு முடிவு சொல்லப்படவே இல்லை. அதனால அவன் தண்டிக்கப்படுகிறதற்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் போராடி ஆகத்தான் வேண்டும். அல்லேலூயா. அதுலேயும் மாற்றம் இல்லை. அப்படின்னா இவன் தள்ளப்பட்டான் என்பதை நாம் அறிந்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். தேவனுக்கு சத்துரு யார் அப்படின்னு சொல்ற ஒரே வார்த்தையில் மட்டும் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவனுடைய சத்துரு யார் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு முன்பு நாம் பதில் சொல்லுவோம் என்று சொன்னார். தேவனுக்கு விரோதமான சத்துரு பிசாசு. அல்லேலூயா.